ஹலோ. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து 8th லெசன், 7th லெசன், 6th லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர் வந்து ஜாமெட்ரி. ஸோ இந்த தேர்ட் லெசன்லயே உங்களுக்கு கிராஃப் வந்து கவர் ஆயிடும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி கதை சொல்றேன் நான் உங்களுக்கு, அதை கேளுங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு பாடத்துல என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே. ஒரு உங்களை மாதிரி ஒரு பையன், ஒரு 15 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்னோட லைஃப நான் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேக்குறான். அப்ப அவருக்கு அவருக்கு வந்து அந்த பையனுக்கு கடவுள் வந்து சொல்றாரு, உன்னுடைய ரூமை ஃபர்ஸ்ட் நீ செக் பண்ணு, அதுலயே உனக்கு எல்லா பதிலும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவனோட ரூம்ல வந்து மேல போட்டிருக்கிற சீலிங்க பாக்குறான், மேல் கூரை. அப்போ அந்த சீலிங்க மாதிரி உன்னுடைய எண்ணத்தை நீ உயர்வா வச்சுக்கோ. ஏன்னா சீலிங்கிறது ஹைட்ல தான் இருக்கும். அதாவது வீட்ல நம்மளால டச் பண்ண முடியாத ஒரு உயரத்துல தான் சீலிங் இருக்கும். சோ அந்த மாதிரி உன்னோட எண்ணங்களை வந்து பாசிட்டிவா வச்சுக்கோ, உயர்வா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஃபேனை பாக்குறான். அந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுது? ஃபேன் இல்ல அப்படின்னா நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட வந்து இருக்க முடியாது. ஏசி வந்து இப்ப வந்தது. பட் வந்து ஃபேன் வந்து பை டிஃபால்ட் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு இது. ஃபேன் இல்லைன்னா நம்மளால ஒரு 5 மினிட்ஸ் கூட சர்வைவ் ஆக முடியாது இருக்கிற வெயிலுக்கு. அந்த ஃபேனை மாதிரி எப்பவுமே நீ வந்து குளிர்ச்சியாவும் கூலாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து ஒரு வால் கிளாக் இருக்கு. அந்த கடிகாரத்தை பார்த்தோன்னா நேரத்தை மதிக்கணும். சோ காலம் பொன் போன்றது, போன நேரம் திரும்பி வராது நமக்கு. நம்ம 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து நமக்கு திருப்பி வந்து அந்த 15 இயர்ஸ் கிடைக்காது. நம்ம போக போற இயர் வந்து 16 17 தான் போகுமே தவிர முடிந்த 15 வருஷம் கிடைக்காது. சோ அதனால இனிமேவாதும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ உபயோகம் உள்ளதாகவும், அடுத்தவங்களுக்கு வந்து கேடு நினைக்காததாகவும், உனக்கு நன்மை உபயோகிக்க கூடியதாகவும் நீ மாத்து அப்படின்னு சொல்லி. கேலண்டர் இருக்கு. கேலண்டரை பார்த்தோம்னா என்ன மாதிரி தினமும் வந்து உன்னை வந்து புதுப்பிச்சுட்டே இருந்துக்கோ அப்படின்னு கேலண்டர் சொல்லலாம். அதாவது வருஷம் வருஷம் நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வருது, 2023, 2024, 2025, அடுத்து 2026. கேலண்டர் வருஷா வருஷம் நம்ம டெய்லியும் தேதியை கிழிப்போம், கீழே போடுவோம். அடுத்தடுத்த நாளைக்கு அது வந்து நீ என்னதான் கிழிச்சு போட்டாலும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காடுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து புதுசா வந்துட்டே தான் இருக்கே தவிர அது வந்து இதாகிறது இல்ல. ஒவ்வொரு வருஷமும் கேலண்டருடைய மாடல்ஸ் எல்லாம் வந்து புதுசு புதுசா அழகழகா மாறதான் செய்தே தவிர கேலண்டர் நமக்கு தேவையில்லைன்னு யாருமே அதை தூர போடுறது கிடையாது. அப்புறம் வந்து பர்ஸ் இருக்கான். அவர் ரூம்ல ஒரு பர்ஸ் இருக்கு, மணி பர்ஸ். சோ அந்த பர்ஸ் வந்து சொல்லுனா, வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சுக்கோ, சேவ் பண்ணிக்கோ அமௌண்ட்டை, அதுக்காக தான் உனக்கு இது இருக்கு. நீ எதுக்காக, நம்ம வந்து வெளியில போறோம், பர்ஸ் இல்லாம நம்ம வெளில போயிடுவோம், ஆனா பைசா இல்லாம போக முடியுமா? சோ அந்த பைசா, அந்த பர்ஸ் சொல்லுதான், என்ன நீ வச்சுக்கிறதே உனக்கான தேவைக்காக, பைசாக்காக. அது இல்ல அப்படின்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. சோ உன்னுடைய ஃபியூச்சருக்காக நீ சேவ் பண்ணிக்கோ. அப்புறம் கண்ணாடி இருக்கான். கண்ணாடி சொல்லுதான், உன்னை மட்டும் பாரு, அடுத்தவனை வந்து பார்க்காத. உன் கண்ணாடியில உன்னோட முகத்தை நீ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ. நீ கரெக்டா இருந்தாதான் மத்தவங்களை நீ குத்தம் குறை சொல்லணும். சோ அதனால யாரையும் எந்த ஒரு சொல்லையோ செயலையோ தவறாக சொல்வதற்கு முன்னாடி நம்மளே கண்ணாடியில போய் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுதான். அப்புறம் விளக்கு சொல்லுதான். விளக்கு இருக்கு. விளக்கு வந்து என்ன சொல்லுதான், என்ன மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீ வந்து ஒளியை ஏத்து. இருட்டா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒளியை ஏத்துறதுக்கு உன்னால முடிஞ்சதை செய். அடுத்தவனுடைய வாழ்க்கையை இருளாக்காத, ஒளிமயமாக்க அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் வந்து விண்டோஸ், ஜன்னல் இருக்கான். அந்த ஜன்னல் எதுக்காக, விண்டோஸ் எதுக்காக கட்டுறாங்க? காத்தோட்டமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், எல்லாமே பர்பஸ்ஃபுல். நமக்கு வந்து காற்றோட்டமா இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய ஏர், சுவாசிக்கக்கூடிய ஏர் வந்து நல்லதா இருக்கணும், கெட்ட சுவாச காற்று வெளில போகணும், நல்லது உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜன்னலே வைக்கிறாங்க. சோ என்ன மாதிரி நீ ஒரு பரந்த மனப்பான்மையா எல்லாத்துக்கும் உபயோகப்படுற மாதிரி இரு. அப்புறம் கீழே இருக்குல்ல, ஃப்ளோரிங் சொல்லிதான், தரை. எல்லாருமே தரைய வந்து மிதிச்சு 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 மிதிச்சுதான் நடக்கிறோமே தவிர
யாருமே ஒரு நாளும் தரைய வந்து தொட்டு வந்து வணங்கினதே கிடையாது. அதனால என்ன மாதிரியே நீ வந்து பணிவா இரு. எத்தனை பேர் உன்னை மிதிச்சாலும் நீ வந்து பணிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு ஸ்டெப்ஸ் இருக்கான். ஸ்டெப்ஸ் சொல்லுதான், வாழ்க்கையில ஒவ்வொரு படியில ஏறும் போதும் கவனமா அடி எடுத்து வை. வேகமாவோ ஆழமாவோ ஓடினையா விழுவ. ஃபாஸ்டா போனா விழுவ. கண்ணை மூடிட்டு வச்சா அடிபடும். சோ கவனமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்க சொன்ன ஒவ்வொரு உதாரணமும் நம்மளை சுத்தி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்க்கும் நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சிருக்கவே மாட்டோம். என்னது ஃபேன், என்ன சும்மா ஃபேன் லைட்டு, சும்மா ஒரு லைட்டு, விண்டோ சும்மா ஒரு விண்டோ, அது இருக்கு வீட்டுல ஒரு மூலையில, அப்படிதான் யோசிச்சிருப்போம். பட் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அர்த்தம் எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க யோசிச்சு பார்த்து அது உங்களுடைய லைஃப்ல எங்க எல்லாம் எப்படி எல்லாம் உபயோகப்படுது அப்படிங்கிறத பார்த்து இது இது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் வந்து முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்க்க போறோம். இயற்கணிதம் ரிவிஷன் 3rd லெசன் பார்க்க போறோம். மொத்தம் அதுல வந்து 19 எக்ஸசைஸ் இருக்கு. 19 எக்ஸசைஸ்ல 99 கணக்கு, 100ன்னே வச்சுக்கோங்க, 100 கணக்கு இருக்கு. அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றேன், நானு ஷேர் பண்றேன். அதுல கிராஃப் இந்த 19 எக்ஸசைஸ்ல வந்து 2 எக்ஸசைஸ் வந்து கிராஃப், 3.15 and 16 வந்து கிராஃப். கிராஃப் கம்பல்சரி ஒரு 8 மார்க் கொஸ்டின் அதுல வந்துரும். சோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அல்ஜீப்ரா 19 எக்ஸசைஸ்ல 17 எக்ஸசைஸ் முடிக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இது எம்சிக்யூ ஷேர் பண்றேன். சோ ஒவ்வொரு நாளுமே எம்சிக்யூக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. சோ இந்த எம்சிக்யூ நீங்க வந்து இந்த அல்ஜீப்ரா 17 எக்ஸசைஸ் முடிக்கிற வரைக்கும் இங்க எம்சிக்யூஸ் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் அண்ட் 2 மார்க்குக்கு கவலையே பட வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த இதுல நான் இப்ப இந்த எம்சிக்யூன்னு சொல்லி கொடுக்குற டெய்லி 10 கொஸ்டின்ஸ்லயே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேவா? சோ இதுல நான் இப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படிங்கறது சொல்றேன். நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மாறிகளில் அமைந்த நேரிய ஒருங்கமை சமன்பாடு மற்றும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா மற்றும் மீபோமா. ஓகேவா? GCD and LCM of the polynomials and GCD and LCM of the polynomials and solving system of linear equation in 3 variable. ஓகேவா? solving system of 3 variables in linear equation in 3 variable and LCM and GCD of the polynomial. இதோட டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் அது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். GCD and LCM of the polynomialக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். சரியா? ஒரே நிமிஷம். நம்ம இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திருக்கோம். எதுவுமே நமக்கு தெரியாத டாபிக்ஸ் எல்லாம் கிடையாது. சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா x plus y plus z is equal to 5, a plus b plus c is equal to 3, x plus y plus z is equal to 7. அந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை ஒவ்வொன்றையா சால்வ் பண்ணீங்கன்னா x உடைய வேல்யூ என்ன, y உடைய வேல்யூ என்ன, z உடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. எல்சிஎம் அண்ட் ஜிசிடினாலும் நமக்கு நார்மல் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாதது அது கிடையாது. நார்மலா வந்து மீசிமா அண்ட் மீபோவா கண்டுபிடிக்கிறது நம்ம 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நேற்றுக்கு படிக்கல, 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்போ இதுல பாலினாமியலோடைய ஜிசிடி அண்ட் எல்சிஎமும் நம்ம வந்து எதுல படிச்சிருக்கோம், 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதோடைய கண்டினியூட்டி தான் இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல பல்லுறுப்புக்கோவைகளுடைய மீசிமா அண்ட் மீபோவா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போறோம். அததான் இங்க பாக்குறோம். சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாலினாமியல்ஸ் கொடுத்திருக்காங்க, 3 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க. x² plus
24x plus 80 ஒரு பாலினாமியல், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 16 ஒரு பாலினாமியல், எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 64 ஒரு பாலினாமியல். 3 பாலினாமியல் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பாலினாமியலை நான் எடுத்துக்கிறேன். முதல் பல்லுறுப்புக்கோவைய எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 24x பிளஸ் 80 எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 4 பிளஸ் 20 இன்டூ எக்ஸ் பிளஸ் 18 சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 4x பிளஸ் 20x பிளஸ் 80 4 இன்டூ 20 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, காரணிப்படுத்தியிருக்காங்க. காரணிப்படுத்துவதின் இன்னொரு வடிவம் தான் இங்க போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 80 வரணும், பெருக்கினா கூட்டினாலோ கழித்தாலோ 24 வரணும். அப்ப 20 இன்டூ 4 80, 20 கூட்டல் 4 24 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதுதான் இங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ இதுல செகண்ட் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 16 4 ஸ்கொயர்ட் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 4 ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதுல தான் இதை எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் 64, இது கியூப் பிளஸ் 64ங்கிறத 4 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. a plus b into a squared minus 2ab plus b squared. ஓகேவா? சோ இது x plus x cube plus 4 cube. ஓகேவா? சோ x a இருக்கக்கூடிய இடத்துல x-உம் 4-உம் x squared, இது சாரி a squared, இது b squared minus 2a minus ab. ஓகே, சாரி x squared a squared minus ab plus b squared into a plus b. இதுதான் ஃபார்முலா. a இருக்கக்கூடிய இடத்துல x-உம் b இருக்கக்கூடிய இடத்துல 4-உம் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல x plus 4 இருக்கு, செகண்ட் பாலினாமியல்ல x plus 4 இருக்கு, தேர்ட் பாலினாமியல்ல x plus 4 இருக்கு. HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எந்த ஒரு நம்பர் எல்லாத்துலயும் பொதுவா வருதோ அதுதான் HCF. LCM அப்படின்னா x plus 4 மூணுலயும் ஒரு முறை வந்திருக்கு. சோ ஒரு தடவை எடுத்து எழுதியாச்சு. x plus 20 ஒரு தடவை, x minus 4 ஒரு தடவை, இது ஒரு தடவை. அதாவது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிறது ஒன் டைம், இல்லாததெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். LCM and HCF இதுதான் highest common factor of the polynomial and least common multiple of the பாலினாமியல். அதுக்கான ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதுல சிமுலேஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா மொத்தமா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன். டோட்டலா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் அல்ஜிப்ராவை ஷேர் பண்றேன், பாருங்க. எக்ஸசைஸ் 3.1ல டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, மொத்தம் 5 கேள்வி, 1 3 5. ஓகே, எக்ஸசைஸ் 3.2ல இந்த இம்பார்ட்டன்ட்னு சொல்றது எல்லாமே ரிப்பீட்டடா உங்களுக்கு இவ்வளோ வருஷமா 5 இயர்ஸா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பப்ளிக் எக்ஸாம், ஹாஃபெலி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், இதுலலாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ 3.1ல 1 3 5, 3.2ல டோட்டலா 2 கொஸ்டின், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 3.3ல டோட்டலா 4 கொஸ்டின். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Exercise 3.4 total number of questions is 2. Important question 1, that is question number 2. Exercise 3.5 total 5 questions. Important questions are 4, 1, 3, 4 and 5. Second question mattum illa, 1, 3, 4 and 5. Exercise 3.6 total questions 8. Alla 3 questions are most important, that is 1, 4 and 7. 1, 4 and 7. Exercise 3.7ல டோட்டலா 2 questions. அதுல ஒரே ஒரு question, first question மட்டும் important. Repeated question.
Exercise 3.8 ல டோட்டலா 3 கொஸ்டின், 3 கொஸ்டின்ஸ்மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1, 2 and 3. எக்ஸசைஸ் 3.9ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 and 2. பட் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், மூணுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்ற கொஸ்டின்ஸ்ல எல்லாம் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த சப்டிவிஷன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையுமே நீங்க பாத்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், செகண்ட்ல ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கும். சோ எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்கன்னா அது சொல்ல முடியாது. அந்த நாள்ல எது வேணா மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஓகேவா? சோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் 3.9ல டோட்டலா 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டு கொஸ்டின்லயுமே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 1 and 2 இல்லையா? சோ எக்ஸசைஸ் 3.10ல டோட்டலா 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து செகண்ட் கொஸ்டின் மட்டும். எக்ஸசைஸ் 3.11ல எக்ஸசைஸ் 3.11ல டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே. எக்ஸசைஸ் 3.12ல டோட்டலா 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 2 கொஸ்டின்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் 1 and 4. அண்ட் எக்ஸசைஸ் 3.13ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் 5. Important questions 3, 1, 3 and 5. Question number 1 and 3 and 5. Exercise 3.14ல total number of questions are 6. அதுல most important questions வந்து 3, 4 and 6. Question number 3, 4 and 6. 3, 4 and 6. Exercise 3.15ல total number of questions 6. Important question 1. That is first question. ஒரே ஒரு கேள்விதான் important, அதுவும் முதல் கேள்வி. கிராஃப் 3.16ல தான் வந்து பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் இருக்கு. அதுல 5 மேக்சிமம் அந்த 8யுமே போட்டுருங்க, பிரச்சனை இல்ல. ஏன்னா 3.16ல இருந்து தான் மோஸ்ட்லி கிராஃப் வந்து வரும். 99.999 3.8ல இருந்து 100% ஒரு கொஸ்டின், 3.16ல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வந்துரும். அந்த எய்தரா சாய்ஸ்ல கொடுக்கறது வேணா 1.5ல இருந்து வரலாம். ஆனா இந்த 3.16ல நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு 1, 4, 5, 6, 7 கொடுத்திருக்கேன் 5 கேள்வி. ஆனால் நீங்க அதுல இருக்கிறதே 8. அந்த 8யும் எக்ஸாம்பிள்ல ஒரு 4-5 சம் இருக்கு, அதையும் போட்டு வந்து ரிப்பீட்டடா அடிச்சிடுங்க. அந்த 3.16ல ஒரு சம்மையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா 8 மார்க் அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ்க்கு கொடுக்குறாங்க. 8 மார்க் வந்து அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்க இவ்ளோ பாடம் படிக்கிறீங்க, இவ்ளோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க, 8 லெசன் இருக்கு, ஒவ்வொன்றுலயும் இதுல 100 கொஸ்டின் இருக்குங்கிறீங்க, ஒண்ணுல 50 இருக்குங்கிறீங்க, ஒண்ணுல 40 இருக்குங்கிறீங்க, எல்லாம் இருக்கு. பட் 3.16 ஒரே ஒரு எக்ஸசைஸ்க்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சோ அந்த ஒரு எக்ஸசைஸ மட்டும் ஒரு கொஸ்டினையுமே ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 8 மார்க் கேரண்டி. அதே மாதிரி எம்சிக்யூல 14 மார்க் இங்க கிளாஸ ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கேரண்டி. சோ 14 அதுல ஒரு 8 22 ஒரு 8 மார்க் கிராஃப், சாரி ஜாமெட்ரி. இது கிராஃப் 3.16 வந்து கிராஃப். ஜாமெட்ரிலயும் நான் 4th லெசன்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். மோஸ்ட் ரிப்பீட்டட் இந்த எக்ஸசைஸ் இதே மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு 1 or 2 எக்ஸசைஸ் வந்து அதுல வரும். 2 எக்ஸசைஸ் வரும் அதுல ரிப்பீட்டடா. அந்த 2 ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஜாமெட்ரிலயும் 8 மார்க். சோ 30 மார்க் உங்களுக்கு கவலையே இல்ல. மீதி 70. அந்த 70 எவ்வளோ ஈஸியா நீங்க வந்து மீதி இருக்கிறது 7 பாடம். 7 பாடத்துக்கு 70 மார்க் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் 2 மார்க்னு சொல்லிட்டு. ஒரு பாடம் ஜாமெட்ரி போயிடுச்சா, நீங்க அதுல ஏதோ ஒரு பாடத்தை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணா கூட 6 பாடம் படிச்சா கூட உங்களால தாராளமா சென்டம் வாங்க முடியும்.
வாங்க முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது. ஓகேவா? சோ இப்ப 3.16ல 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 1, 4, 5, 6, 7 5 கொஸ்டின் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பட் நீங்க அதுல இருக்கிற எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாம எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு கிராஃபுக்கு கை கொடுக்குறது. 3.15 விட 16ல 100% கொஸ்டின் வரும். சப்போஸ் 3.15ல இன்னொன்னு கேட்டா கூட எதிரா சாய்ஸ்ல நீங்க 3.16 ஃபிங்கர் டிப்ல இருந்ததுன்னா அதை வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அடுத்தது 3.17 டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 7. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5, 6 and 7. கொஸ்டின் நம்பர் 5, 6 and கொஸ்டின் நம்பர் 7. டோட்டல் 3 questions are most important questions. Okay. அடுத்தது எக்ஸசைஸ் 3.18ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 4 and 7. எக்ஸசைஸ் 3.18ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 8 questions இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 4 and 7. அடுத்தது எக்ஸசைஸ் 3.19ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 12 இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 7, 8 and 12. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது 7, 8 and 12. ஸோ இதோட 3.19ஓட ஓவரால் அல்ஜீப்ரா முடிஞ்சது. ஸோ 19 எக்ஸசைஸ் இருக்கு. நமக்கு இது வந்து ஒரு 5 கிளாஸ் ஆகும் மினிமம் வந்து ரிவிஷனுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினையுமே இங்க வந்து இதுல ஸ்கிப் பண்ணாம கான்செப்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இதுக்குன்னு அதுக்கப்புறம் தனியா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 3, 2, 5, 5, 3, 8, 8, 5, 13, 14, 14, 3, 17, 20, 22, 23, 24, 26, 29, 30, 33, 37, 38, 40, 42, 45. நான் 99 கேள்வியில உங்களுக்கு சலிச்சு 45 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்கேன். அதுலயும் எனக்கு வந்து 3.16 மட்டும் நீங்க ல 99ல 45 45லயும் 3.16 வந்து ஃபுல்லு. அந்த 45ல அந்த இதுல இருந்து மட்டும் ஒரு 5 கொடுத்துருக்கேன். அப்ப 40 தான். சோ எனக்கு வந்து 40 அதுல ஒரு 8 கழிச்சிட்டீங்கன்னா 91. 91ல 40 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 50% 50%க்கு 49% வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க், 5 மார்க், 1 மார்க், 8 மார்க் எல்லாமே இந்த 19 எக்ஸசைஸ்க்குள்ள இருந்து தான் வருது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த 40 கேள்வியை வந்து ஒர்க் அவுட் பண்ற கதையை வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இன்னைக்கு இதனுடைய MCQ பார்ட் 1 பாத்துருவோம். ஓகேவா? எல்லாரும் பேப்பர்ஸ் பேனா எடுத்துக்கோங்க. இல்லைனாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதனால வந்து நீங்க வந்து நான் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் டைமும் கொடுப்பேன். ஏன்னா 1 மார்க்லயும் இது வரும், 2 மார்க்லயும் இது வரும். அந்த மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஏன்னா வந்து நீங்க தனியே இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து புக்குக்குள்ள இருந்தும் புக் பேக்ல இருந்தும் ட்விஸ்டட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக்ல இருக்காது. புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்ப இதுல இருக்கும். ஸோ இதுல நீங்க கிளாரிட்டியா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு 100% வந்து 1 மார்க்ல அண்ட் 2 மார்க்லயும் மோஸ்ட்லி இது கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப கொஸ்டின் நம்பர் 1. வாட் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose roots are 2 and 3? இதனுடைய ரூட்ஸ் மூலங்கள் ஆப்ஷன் A x squared minus 5x plus 6 is equal to 0. Option B x squared plus 5x minus 6 is equal to 0. Option C x squared minus 5x minus 6 is equal to 0. Option D x squared plus 5x plus 6 is equal to 0.
What is the quadratic equation whose roots are 2 and 3? X squared minus 5x plus 6 is equal to factorize பண்ணி ஆன்சர் போடுங்க. இந்த கொடுத்திருக்கிற ஒரு ஈக்குவேஷனையும் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா எதோடைய ரூட் 2 and 3 வருதோ அதுதான் இதற்கான ஆப்ஷன். Question number 2. If x squared plus 5x minus 6 is equal to 0, what are the values of x? If x squared plus 5x minus 6 is equal to 0, what are the values of x? Option A, x is equal to 2, x is equal to 3. Option B, x is equal to minus 2 and minus 3. Option C, x is equal to 2 and minus 3. Option D, x is equal to minus 2 and 3. Option A, x is equal to 2 and 3. Option B, x is equal to minus 2 and minus 3. Option C, x is equal to 2 and minus 3. Option D, x is equal to minus 2 and 3. Question number 3. What is the value of x in the equation 2x plus 5 is equal to 11? Option A, x is equal to 2. Option B, x is equal to 3. Option C, x is equal to 4. Option D, x is equal to 5. What is the value of x in the equation 2x plus 5 is equal to 11? Option A. இது எதுக்காக அடிச்சிருக்கேன்னா இங்க 45 and 40க்காக தான். Option A 2, option B 3, option C 4, option D 5. If x minus 3 is equal to 7, what is the value of x? Option A, x is equal to 10. Option B, x is equal to 11. Option C, x is equal to 12. Option D, x is equal to 13. If x minus 3 is equal to 7, what is the value of x? X is equal to, option A, x is equal to 10. Option B, x is equal to 11. Option C, x is equal to 12. Option D, x is equal to 13. Question number 5. Simplify the expression. Simplify the expression 2x plus 5 minus 3x. Option A, x is equal minus x plus 5. Option B, x minus 5. Option C, minus x minus 5. Option D, x plus 5. Factorize the expression. Question number 6, factorize the expression. X squared plus 5x plus 6. Option A, x plus 2 into x plus 3. Option B, x minus 2 into x minus 3. Option C, x plus 2 into x minus 3. Option D, x minus 2 into x plus 3. Question number 7. What is the discriminant of the quadratic equation x squared plus 4x plus 4 is equal to 0? What is the discriminant of the quadratic equation x squared plus 4x plus 4 is equal to 0? Option A equal to 0. Option B is equal to 4. Option C is equal to 8. And option D is equal to 16.
Question number 8. Question number 8. If x squared minus 7x plus 12 is equal to 0, what are the values of x? If x squared minus 7x plus 12 is equal to 0, what are the values of x? Option A, x equal to 3 and x is equal to 4. Option B, x is equal to minus 3 and minus 4. Option C, x is equal to 3 and minus 4. Option D, x is equal to minus 3 and 4. If x squared minus 7x plus 12 is equal to 0, what are the values of x? Option A, 3, x is equal to 3 and 4. Option B, x is equal to minus 3 and minus 4. Option C, x is equal to 3 and minus 4. Option D, x is equal to minus 3 and 4. Factorize பண்ணி ஆன்சர் பண்ணணும். What is the value of x in the equation? What is the value of x in the equation? X by 2 plus 3 is equal to 5. X by 2 plus 3 is equal to 5. Option A, x is equal to 2. இது எப்படின்னா simplify பண்ணோம். X by 2 plus 3 is equal to 5. Plus 3 opposite sideல எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் எந்த x divided by 2 is equal to ஒரு some value இருக்கும். அப்புறம் வந்து divided byல இருக்கிற 2 opposite side போகும்போது என்னவா மாறும்? அப்ப xக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? What is the value of x in the equation? X by 2 plus 3 is equal to 5. Option A, x is equal to 2. Option B, x is equal to 4. Option C, x is equal to 6. Option D, x is equal to 8. Option A, x is equal to 2. Option B, x is equal to 4. Option C, x is equal to 6. Option D, x is equal to 8. Question number 10. If 2x minus 5 is equal to 11, what is the value of x? If 2x minus 5 is equal to 11, what is the value of x? Option A, x is equal to 6. Option B, x is equal to 7. Option C, x is equal to 8. Option D, x is equal to 9. Option A, x is equal to 6. Option B, x is equal to 7. Option C, x is equal to 8. Option D, x is equal to 9. So, total 10 questions. 10 questions-மே answers பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு டைம் பத்தல அப்படின்னா திருப்பி ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் காமிச்சிட்டே போறேன் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட் அதனுடைய ஆப்ஷன் மட்டும் போட்டீங்கன்னா கூட போறோம். ஸோ பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நீங்க ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டினா வந்து ஸ்டாப் பண்ணி தான் காட்டுறதுனால தாராளமா பார்த்து கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கு இருக்கக்கூடிய எம்சிக்யூவும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ற மாதிரி எக்ஸ் வேல்யூஸ் கால்குலேட் பண்ற மாதிரி அப்படி கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வந்து எல்சிஎம் ஜிசிடி கால்குலேட் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து லாங் டிவிஷன் மெத்தடு, அப்புறம் வந்து ரூட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து வச்சு உங்களுக்கு எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ இந்த அல்ஜீப்ரா லெசன் முடியிற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு எம்சிக்யூவா வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். 1 மார்க் அண்ட் 2 மார்க் ரெண்டுமே ஈஸியா இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணிருப்பீங்க கரெக்டா அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் தப்பா பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. சப்போஸ் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.